19th question. Let A be a 5 by 5 matrix with real entries such that the sum of the entries in each row of A is 1. Then sum of all the entries in A power 3 is option A 3, option B 15, option C 5, option D 125. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஏன்றது 5 by 5 மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா ரியல் என்ட்ரிஸோட இருந்துச்சு அப்படின்னா அண்ட் சம் ஆஃப் ஆல் என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன வரணுமா ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா சம் ஆஃப் ஆல் என்ட்ரிஸ் இன் ஏ பவர் 3ன்றது என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு 3, 15, 5, 125 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் சிஎஸ்சிஆர் எக்ஸாம் ஜூன் 2014ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி 5ன்றதுதான் கரெக்ட். சம் ஆஃப் ஆல் தி என்ட்ரிஸ் இன் ஏ பவர் 3ன்றதுக்கு ஆன்சர் 5ன்றதுதான் கரெக்ட். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ 19th கொஸ்டின்ல ஏன்றது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, 5 by 5 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சம் ஆஃப் என்ட்ரிஸ் இன் ஈச் ரோ வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ஆல் என்ட்ரிஸ் இன் ஏ பவர் 3ன்றதுக்கு தான் இப்ப கேட்டிருக்காங்க. இப்போ சம் ஆஃப் ஆல் ஏன்றது நம்மளுக்கு n by n மேட்ரிக்ஸா இருந்து ஏ n by n மேட்ரிக்ஸா இருந்து சம் ஆஃப் ஈச் ரோ நம்மளுக்கு ஈக்குவல் டு லாம்டாவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்முலா சம் ஆஃப் என்ட்ரிஸ் இன் ஏ பவர் எம்முக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ பவர் எம் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் லாம்டா பவர் எம். அப்ப என்னன்றது நம்மளுக்கு இங்க என்ன மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, 5 by 5 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 5 by 5 மேட்ரிக்ஸ். அப்ப n இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்க பொறுத்த வரைக்கும் என்னது 5. அண்ட் இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது சம் ஆஃப் என்ட்ரிஸ் இன் ஏ பவர் 3. அப்ப எம்ன்றது என்னன்னு எடுத்துக்கலாம், 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது சம் ஆஃப் ஆல் என்ட்ரிஸ் இன் ஏ பவர் 3ன்றது 5 இன்டூ 1 பவர் 3. ஸோ ஆன்சர் வந்து 5. ஸோ 5ன்றது நம்மளுக்கு ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி 5ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.